ஜாயின் பண்ணிட்டாங்க. வெரி குட், வெல்கம். ஹாய், ஹலோ, வெல்கம் ஆல். சவுண்டு கிளியரா இருக்குங்களா? சவுண்டு கிளியரா இருக்குங்களா? சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க யாராவது. வாய்ஸ் கிளியரா இருக்கா? வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? குட் மார்னிங் ஆல். வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? குட் மார்னிங் ஆல். வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? குட் மார்னிங். ஓகே, சரி, இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம இப்போ பீ கீப்பிங் அதான் நம்ம பார்க்க போறோம். பீ கீப்பிங்க்கு இன்னொரு பேர் என்ன, அதை ஞாபகம் வச்சுக்கணும். எபிகல்ச்சர். பீ கீப்பிங்க்கு இன்னொரு பேரு எபிகல்ச்சர். பீ கீப்பிங் ஆர் எபிகல்ச்சர் இஸ் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹைவ்ஸ். ஹைவ்ஸ்னா அந்த தேன் கூடு ஆர் ஹனி பீஸ் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹனி. ஏன்னா ஹனி பீஸோட அந்த கூடு இருக்கு இல்லைங்களா, அதை ஆர்டிபிஷியலா தயாரிச்சு நம்ம ஹனி கீப்பிங் பண்ணலாம், ஹனி பீ கீப்பிங் பண்ணலாம். அதுதான் அவங்க சொல்றாங்க. ஸோ தேன் ப்ரொடக்ஷனுக்காக தேன் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்னா, நிறைய ஆயுர்வேதா சித்தா இதுலலாம் வந்து மெடிசினலோட சேர்ந்து எடுத்துக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. நிறைய யூசஸ் இருக்குது. அதனால இட் ஹாஸ் பீன் அன் ஏஜ் ஓல்டு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி. காட்டேஜ் இண்டஸ்ட்ரின்னு எதை சொல்றாங்க? குடிசை தொழில். லோக்கலா நம்ம செய்யலாம் குடிசை தொழில் மாதிரி. ஹனி இஸ் த ஃபுட் ஆஃப் ஹை நியூட்ரிட்டிவ் வேல்யூ அண்ட் ஆல்சோ ஃபைன்ஸ் யூஸ் இன் த இண்டிஜினஸ் சிஸ்டம் ஆஃப் மெடிசின். மெடிசின்லாம் அதிகமா நம்ம ஹனி யூஸ் பண்றோம். அண்ட் நிறைய நியூட்ரிஷன் இருக்கு, எனர்ஜி நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு. 1000 வருஷம் ஆனாலும் கெட்டு போவாதான், ஏன்னா அதுல வாட்டர் கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஹனி பி ஆல்சோ ப்ரொடியூசஸ் பீ வேக்ஸ், மெழுகு, பீ வேக்ஸ், which finds many uses in the industry. So the bee wax எல்லாம் வச்சு அந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் தயாரிக்க யூஸ் பண்றாங்க. such as in the preparation of cosmetics, அழகு சாதன பொருட்கள், and polishes of various kinds. இந்த ஷூ பாலிஷ் எல்லாம் போடுறாங்கல்ல அந்த மாதிரி. The increased demand of honey has led to large scale beekeeping practices. So நிறைய வேர்ல்ட்ல மக்கள் தொகை அதிகரிக்கும் போது அதோட தேவையும் அதிகரிக்குது. It has become an established income generating industry, whether practiced on a small or on a large scale. ஸோ இன்கம் நல்லா வரும், ஸ்மால் ஸ்கேல்னாலும் லார்ஜ் ஸ்கேல்னாலும் நல்ல இன்கம் வரக்கூடிய இண்டஸ்ட்ரியா இருக்கு. பீ கீப்பிங் கேன் பி பிராக்டிஸ்ட் இன் எனி ஏரியா. ஏன்னா இது ரொம்ப ஈஸி, நீங்க போய் கஷ்டப்படவே தேவையில்லை. தேன் கலெக்ட் பண்ணிட்டு வந்து வைக்கக்கூடிய தேனை பிடிச்சி எடுத்து விற்க போறீங்க, அவ்வளவுதான். அதை நீங்க அதுக்கு எங்க வைக்கணும்? sufficient bee pastures of some wild shrubs. bee pasturesனா அதுக்கு தேவையான பூக்கள் நிறைந்த செடி கொடிகள் நிறைந்த மரங்கள் நிறைந்த இடமா இருக்கணும். வைல்டு ஸ்ட்ரப்ஸ், வைல்ட் ஸ்ட்ரப்ஸ் அந்த செடி கொடிகள்லாம் நிறைய இருக்கிறது. ஃப்ரூட் ஆர்ச்சார்ட்ஸ், ஃப்ரூட்ஸ் வரக்கூடிய மரங்கள்லாம் இருக்கிறது. அண்ட் கல்டிவேட்டட் கிராப்ஸ், வயல்வெளிகள் அந்த மாதிரி இருக்கிற இடத்துலதான் பீ கீப்பிங் நம்ம பண்ண முடியும். ஏன்னா அங்கதான் ஃபிளவர்ஸ் இருக்கும், அங்கதான் அது வந்து தேனை சேர்க்க முடியும். தேர் ஆர் செவரல் ஸ்பீசிஸ் ஆஃப் ஹனி பீஸ். இப்பதான் கொஸ்டின் ஆரம்பிக்குது. விச் கேன் பி ரியல்ட் ஆஃப் தீஸ் த மோஸ்ட் காமன் ஸ்பீசிஸ் இஸ் ஏபிஸ் இண்டிகா. இண்டிகானா இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு அர்த்தம். ஸ்பீசிஸ்ல இண்டிகான்னு வந்துச்சுன்னா. ஒரே நிமிஷங்க. ஏபிஸ் இண்டிகா அப்படிங்கிறது இந்தியன் ஆரிஜின்ல வந்த பீ. ஓகே, இது கொஸ்டின்ல கேட்பாங்க. பீ ஹைவ்ஸ் கேன் பி கெப்ட் இன் ஒன்ஸ் கோர்ட்யார்ட். கோர்ட்யார்ட் இந்த வராண்டா, வீட்டுக்கு முன்னாடி முத்தத்துல நீங்க வைக்கலாம். ஆன் தி வராண்டா ஆஃப் த ஹவுஸ் ஆர் ஈவன் ஆன் த ரூஃப், வீட்டு மாடியில கூட வச்சுக்கலாம். பீ கீப்பிங் இஸ் நாட் லேபர் இன்சென்டிவ். இதுக்கு நிறைய ஆளுங்க எல்லாம் போட்டு ஒவ்வொரு பீக்கும் போய் சாப்பாடு கொடுக்கணும், ஒவ்வொரு பீக்கும் நோய் வந்திருக்கான்னு செக் பண்ணணும்னா இல்லை, அது பாட்டுக்கு இருக்கும். Beekeeping, though relatively easy, does require some specialized knowledge, and there are several organizations that teach beekeeping. So beekeepingக்கு some knowledge வேணும். அப்பதான் நம்ம கரெக்டா அதை பீ எப்ப கலெக்ட் ஆகும், எப்ப வந்து அந்த ஹனியை எடுக்கிறது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா ஹனியை பூரா அதே தின்னு தீத்துரும், வெறும் கூடுதான் இருக்கும். அப்புறம் the following points are important for the successful beekeeping. First, knowledge of the nature and habits of the bees. So அதோட பழக்க வழக்கம் என்ன, அது எப்படி வளருது, எப்பப்பெல்லாம் போய் தேனியை சேர்க்குது, அதோட ஃபேமிலி எப்படி இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்.
செலக்ஷன் ஆஃப் சூட்டபிள் லொகேஷன் ஃபார் கீப்பிங் பீ ஹைவ்ஸ். அப்பதான் பீஸ்க்கு வந்து தேன் கலெக்ட் பண்ணி நெக்டர் கிடைக்கிற மாதிரி நிறைய பூக்கள் இருக்கிற இடத்துல இருக்கணும். கேச்சிங் அண்ட் ஹைவிங் ஆஃப் ஸ்வாம்ஸ், குரூப் ஆஃப் பீஸை நம்ம பிடிச்சி அதை நம்ம தேன் கூட்டுல அடைக்கணும். ஆர்டிபிஷியலா தேன் கூடலாம் இப்ப வந்துக்குது பாக்ஸ் மாதிரி. மேனேஜ்மெண்ட் ஆஃப் பீஹைவ்ஸ் டியூரிங் டிஃப்ரெண்ட் சீசன்ஸ். ஸோ எந்த சீசன்ல வந்து பீஹைவ்ஸ் எப்படி நம்ம வளர்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும், எந்த சீசன்ல பூ வரும் அதெல்லாம். ஹேண்ட்லிங் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஹனி அண்ட் ஆஃப் பீ வேக்ஸ். ஸோ இது ரெண்டு தான் நமக்கு எக்கனாமிக்கலி வேல்யூபிள் ஒன். ஹனி தேனும் பீ வேக்ஸ் மெழுகும் கரெக்டா எடுக்க தெரியணும். Bees are the pollinators of many of our crop species, such as sunflower, brassica, apple and pear. இது கொஸ்டின்ல கேட்பாங்க. ஹனி பீ மூலியமா நமக்கு நிறைய ஸ்பீசிஸ வந்து ஹனி பீ வந்து பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, பாலினேட்டரா இருக்கு. நம்ம புக்ல கொடுத்துருக்க 4 எக்ஸாம்பிள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. சன்ஃபிளவர், பிராசிகா, ஆப்பிள் அண்ட் பியர். பியர் அந்த பேரிக்கா இருக்கு இல்லைங்களா அது. Keeping beehives in crop fields during flowering period increases pollination efficiency and improves the yield, beneficial both from the point of view of crop yield and honey yield. So that flowering seasonல நீங்க beehives வைக்கும் போது ஹனி பீஸ் போய் பாலினேஷனும் பண்ணிரும். பாலினேஷன் பண்ணா அதுல சீட் செட் ஆகும், ஃப்ரூட் சீட்லாம் வரும். அதே சமயத்துல அது கலெக்ட் பண்ணிட்டு அந்த நெக்டரை இது ஹனியா சேர்த்து வைக்கும். நமக்கு ஹனியும் கிடைக்கும், அங்க ஃப்ரூட்ஸும் கிடைச்சிரும். இல்ல நம்ம என்ன கல்டிவேட் பண்றோமோ அதுவும் நமக்கு கிடைச்சிரும். 2 in 1 அப்படி. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஷரிஸ். ஃபிஷரி இஸ் an industry devoted to the catching, processing or selling of fish, shellfish or other aquatic animals. So fisheries-ல எல்லா aquatic animals-உமே வந்துருது. A large number of our population is dependent on fish. இந்த கடலோரத்துல இருக்கவங்களுக்குலாம் fish ரொம்ப முக்கியம். Fish products and fish products-ல கருவாடு அதெல்லாம் வருதுல அது. Cod liver oil சொல்லுவாங்க, fish liver oil அது. And other aquatic animals such as prawn தான் delicious food அப்படிம்பாங்க. டேஸ்டியான சீ ஃபுட் எதுனா prawn தான் சொல்லுவாங்க. Crab, lobster, edible oyster, etc. for food. Some of the freshwater fishes which are very common include katla, rohu and common carp. Some of the marine fishes. So இதுல பாத்துக்குங்க, freshwater fishes அப்படின்னா நல்ல தண்ணியில ஆறு குளம் ஏரியில வளர்றதெல்லாம் கட்லா, ரோஹு, காமன் கார்ப். சம் ஆஃப் த மெரைன் ஃபிஷஸ் கடல்ல வளருது அப்படின்னு பார்த்தா ஹில்சா, சார்டைன்ஸ், மெக்கரல் அண்ட் பாம்ஃப்ரெட் இதெல்லாம். ஃபைண்ட் அவுட் வாட் ஃபிஷஸ் ஆர் காமன்லி ஈட்டன் இன் யுவர் ஏரியா. உங்க ஏரியால ஃபிஷ் மார்க்கெட் போங்க, என்னென்ன வெரைட்டி விற்கிறாங்கன்னு பாருங்க. வீட்டுல என்ன சமைக்கிறீங்கன்னு அம்மா கிட்ட கேளுங்க. மீன் சமைச்சாங்க, மீன் தின்னேன்னு சொல்லாம அந்த மீன் வெரைட்டி என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இந்த வஞ்சர மீன்லாம் அவ்வளோ டெலிஷியஸா சூப்பரா சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். அந்த தோசை கல்லுல போட்டு வறுத்து எடுத்து கொடுத்தாங்கன்னா ஓகே. Fisheries has an important place in Indian economy. ஏன்னா இந்தியாவில் நிறைய பேர் ஃபிஷ் சாப்பிடுவோம். It provides income and employment to millions of fishermen and farmers. லட்சக்கணக்கான fishermen and farmersக்கு particularly in the coastal states, கடலோரத்துல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல இன்கம் வரக்கூடிய ஒரு தொழிலா ஃபிஷரிஸ் இருக்கு. ஃபார் மெனி இட் இஸ் த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் தேர் லைவ்லிஹுட். ஃபிஷர்மென்க்குலாம் அது மட்டும்தான் வாழ்வாதாரமே. In order to meet the increasing demands on fisheries, different techniques have been employed to increase production. So fisheries-ல demand increase ஆயிட்டு வருது. ஏன்னா மக்களுக்கு தேவை அதிகரிக்கிறதுனால நிறைய டெக்னிக்ஸ்லாம் இன்க்ளூட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், through aquaculture and pisciculture, we have been able to increase the production of aquatic plants and animals, both freshwater and marine. Pisciculture அப்படின்னா ஃபிஷ் மட்டும். அக்வாகல்ச்சர்னா ஃபிஷ், கிராப் எல்லாம் சேர்ந்து வந்துடும். தண்ணியில வளர்க்குற எல்லா பிளான்ட்ஸ் எல்லாம் வந்துடும் அக்வாகல்ச்சர்ல. ஃபைண்ட் அவுட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிசிகல்ச்சர் அண்ட் அக்வாகல்ச்சர். அதாவது பிசிகல்ச்சர் ஃபிஷ் மட்டும், பிஸ்ஸஸ் அப்படின்னா ஃபிஷ்னு அர்த்தம். அக்வாகல்ச்சர் ஆல் த பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் தண்ணியில வளர்க்கறது, அது எல்லாமே அக்வாகல்ச்சர்ல வந்துடும். எல்லா இன்க்ளூடிங் ஃபிஷஸ் சேர்த்து எல்லா அனிமல்ஸும் சேர்த்தாலும் அக்வாகல்ச்சர்ல வந்துடும். அக்வானா வாட்டர். This has led to the development and flourishing of the fishery industry, and it has brought a lot of income to the farmers in particular and the country in general. So நிறைய ஃபார்மர்ஸ்க்கு, பர்டிகுலரா ஃபார்மர்ஸ்க்கு நிறைய இன்கம் வருது, கண்ட்ரியும் இன்கம் கிடைக்கும். ஏன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றாங்கல்ல, அதனால. We now talk about blue revolution as being implemented along the same lines as green revolution. Blue அப்படின்னா கடல். ஸோ ப்ளூ ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ஃபிஷ்ஷோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு.
வந்ததுதான் ப்ளூ ரெவல்யூஷன். கிரீன் ரெவல்யூஷன்ங்கிறது பிளான்ட்ஸோட ஈல்டு அதிகப்படுத்துறதுக்கு வந்தது. இப்போ பிளான்ட் ப்ரீடிங். Traditional farming can only yield a limited biomass as food for humans and animals. So traditional farming என்ன? அந்த காலத்துல இந்த வயல்ல வந்து எரு போட்டு ட்ரெடிஷ்னலா நம்ம வந்து விவசாயம் பண்றது. பெட்டர் மேனேஜ்மெண்ட் பிராக்டிசஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் ஏக்கரேஜ். ஏக்கரேஜ்னா பர் ஏக்கருக்கு எவ்வளவு ஈல்டு வருது அப்படிங்கிறது. கேன் இன்க்ரீஸ் ஈல்ட் பட் ஒன்லி டு எ லிமிட்டட் எக்ஸ்டென்ட். Plant breeding is a technology has helped to increase yields to a very large extent. So plant breeding technology யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் yield ரொம்ப ஜாஸ்தியா அதிகப்படுத்திருக்கோம். எவ்வளவு yield எல்லாம் அதிகமா இருக்குன்னு கேட்பாங்க, கொஸ்டின்ல வரும் அதெல்லாம். இப்போ who in India has not heard the green revolution which was responsible for our country to not merely meet the national requirement in food production but also helped us even to export it. So green revolution அப்படிங்கிற ஒண்ணு இந்தியால வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கண்ட்ரியில உணவுக்கு பஞ்சம் இல்லாம இருந்துச்சு. தேவையான அளவுக்கு ஃபுட் எல்லாம் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு நம்ம விளைச்சல் ஈல்டு ஜாஸ்தியா இருந்துச்சு. எக்ஸ்போர்ட்னா அதர் கண்ட்ரிக்கு அனுப்புற அளவுக்கு. Green revolution was dependent to a large extent on plant breeding techniques for development of high yielding and disease resistant varieties in wheat, rice and maize. So high yielding na நிறைய விளைச்சல் கொடுக்கிறது, disease resistant na நோய் எதிர்ப்பு தன்மையோட இருக்கக்கூடிய கோதுமை, அரிசி, maize-னா சோளம். இந்த மூணு. What is plant breeding? Plant breeding is the purposeful manipulation of plant species in order to create desired plant types that are better suited for cultivation, give better yield and are disease resistant. மூணு விஷயம். இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பிளான்ட் பிரீடிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி பிளான்ட் ஸ்பீசிஸை டிசையர்டு பிளான்ட்டா கிரியேட் பண்றீங்க. டிசையர்டு பிளான்ட்னா என்ன? ஹியூமன் பீயிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறது தான் டிசையர்டு பிளான்ட். டிசைர்னா தேவை, நம்மளோட தேவையை பூர்த்தி செய்யறதுன்னு அர்த்தம். இதுல மூணு விஷயம் அடங்குது. பெட்டர் சூட்டட் ஃபார் கல்டிவேஷன். அந்த நியூ வெரைட்டி பிளான்ட் பிரீடிங் மூலியமா அந்த வெரைட்டி எப்படி இருக்கணும்? கல்டிவேட் பண்றதுக்கு பெட்டரா இருக்கணும். அதாவது தண்ணி ஊத்தி நீங்க ஃபர்டிலைசர் எல்லாம் போட்டா நல்லா வளரணும். அடுத்து பெட்டர் ஈல்டு, அதிகமான விளைச்சலை கொடுக்கணும். அண்ட் டிசீஸ் ரெசிஸ்டன்ட், நோய் எதிர்ப்பு தன்மையோட இருக்கணும். Conventional plant breeding has been practiced for thousands of years. Since the beginning of human civilization, recorded evidence of plant breeding dates back to 9,000 to 11,000 years ago. 9,000 இருந்து 11,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ட்ரெடிஷனல் அக்ரிகல்ச்சர் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். Many present day crops are the result of domestication in ancient times. So அந்த காலத்துல நெல்லு, சோளம், கம்பு இதெல்லாம் காடுகள்ல விளையாடுறதா இருந்துச்சு. அதை இப்ப நம்ம நினைக்கிற இடத்துல அக்ரிகல்ச்சர் மூலியமா விளைய வைக்கிறோம்னா டொமஸ்டிகேட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். Today, all our major crops are derived from domesticated varieties. Classical plant breeding involves crossing or hybridization of pure lines. Pure lines na homozygous plants cross பண்ணி வரதுதான் classical traditional plant breeding. Followed by artificial selection to produce plants with desirable traits of higher yield. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? ஹைபிரிடைசேஷன் ஆஃப் பியூர் லைன்ஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிபிஷியல் செலக்ஷன் அப்படிங்கிறது மார்பலாஜிக்கலா சில கேரக்டர்ஸை பார்த்து நீங்க சூஸ் பண்றீங்க, எது வந்து ஹை ஈல்டிங் வெரைட்டி, எதுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை இருக்கு, எது நல்லா வளருது அப்படின்னு பார்த்து. தென் நியூட்ரிஷன் அண்ட் ரெசிஸ்டன்ட் டு டிசீஸ், நல்ல நியூட்ரிஷன் இருக்கணும், டிசீஸ் நோய் எதிர்ப்பு தன்மையா இருக்கணும். அப்படி இருக்கிற பிளான்ட் ஆர்டிபிஷியலா செலக்ட் பண்றோம். ஆர்டிபிஷியல் செலக்ஷன்னா எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் பார்த்து செலக்ட் பண்றது. With advancement in genetics, molecular biology and tissue culture, plant breeding is now increasingly being carried out by using molecular genetics tools. So molecular genetic tool na the RDNA technology use பண்ணி high yielding variety கொண்டு வர மாதிரி இப்போ நிறைய டெவலப்மெண்ட் வந்துருச்சு. If we were to list the traits or characters, traitனாலும் கேரக்டர்னாலும் ஒண்ணுதான். The breeders அப்படிங்கிறவங்க இங்க யாருன்னா நம்ம மனுஷங்க தான், ரிசர்ச்சர்ஸ் இல்லைன்னா விவசாயிகள். breeders have tried to incorporate into crop plants. The first we would list would be increased crop yield and improved quality. So நம்ம இந்த கேரக்டர்ஸ், ட்ரெய்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி கிராப் பிளான்ட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். அதுல எதை இன்க்ரீஸ் பண்ணுவோம், என்ன கேரக்டரை கொண்டு வருவோம் அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்னு கிராப் ஈல்டு, விளைச்சல் அதிகமாகணும். ரெண்டாவது குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். அவ்வளவுதான். இப்ப ரைஸ்ல வந்து புரோட்டீன் அதிகப்படுத்துறது, வீட் கோதுமையில புரோட்டீனை இன்க்ரீஸ் பண்றது, அதுதான்.
இன்க்ரீஸ்டு டாலரன்ஸ் டு என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸஸ், அதாவது செலைனிட்டினா உப்புத்தன்மை இருக்கிற இடத்துல பிளான்ஸ் வளராது, ஆனா அங்கேயும் வளர்ற மாதிரி அதை மாத்தணும். எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர், சம்டைம்ஸ் வெயில் ஜாஸ்தி அடிக்குது, சம்டைம்ஸ் பனி நிறைய பெய்யுது, அதெல்லாம் தாங்கிக்கணும். ஏன்னா பனி பெஞ்சாலும் செடி கருகிடும், வெயில் அடிச்சாலும் செடி கருகிடும். ரெண்டையும் தாங்கி வளர்ந்தா நல்லா இருக்கும். ட்ரவுட் அப்படின்னா வறட்சியை பிளான்ஸ் தாங்கி வளரணும், இதெல்லாம் முக்கியம். ஸோ ரெசிஸ்டன்ட் டு பேத்தோஜன்ஸ், பூச்சிகளுக்கு எதிர்த்து அது வளரணும். வைரசஸ், பங்கை, பாக்டீரியா, இதெல்லாம் பேத்தோஜன். டிசீஸ் காசிங் ஆர்கானிசம் இவங்களை எதிர்த்து வளரணும். அண்ட் இன்க்ரீஸ்ட் டாலரன்ஸ் டு இன்செக்ட் பெஸ்ட். ஸோ பேத்தோஜன்ஸ்னா டிசீஸ் காசிங் ஆர்கானிசம், அது வைரஸ், பங்கை, பாக்டீரியா, இன்செக்ட் எல்லாமே வந்துடும். ஸோ இன்செக்ட் பெஸ்ட்ல இருந்தும் அது அந்த டாலரன்ஸ், நோய் எதிர்ப்பு தன்மை இருக்கணும். டு பி இன் அவர் லிஸ்ட் டூ. ஸோ ஹை ஈல்ட், இம்ப்ரூவ்டு குவாலிட்டி, இதோட சேர்த்து டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும், என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கி வளரணும், பேத்தோஜன்ஸுக்கு எகெயின்ஸ்டான ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். இது எல்லாமே பிளான் பிரீடிங்ல வந்துடும். Plant breeding programs are carried out in a systematic way worldwide in government institutions and commercial companies. So government institutions அப்படின்னு வரும்போது அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் சென்டர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ ஹை ஈல்டு வெரைட்டி, டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிலாம் அவங்க வருஷம் தயாரிச்சு எப்பவுமே கண்டினியூவா ரிசர்ச் போய்கிட்டே இருக்கும். அண்ட் கமர்ஷியல் கம்பெனிஸ்னா யாரு? இந்த அரிசி வியாபாரம் பண்றவங்க, லார்ஜ் ஸ்கேல்ல ப்ரொடியூஸ் பண்ணி விற்கிறவங்க, அவங்களும் ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. The main steps in breeding a new genetic variety of your crop are. So ஒரு நியூ ஜெனட்டிக் வெரைட்டியை கொண்டு வரணும். அதுக்கு என்னென்ன ஸ்டெப் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் வேரியபிலிட்டி, ரெண்டாவது இவாலுவேஷன் அண்ட் செலக்ஷன் ஆஃப் பேரண்ட்ஸ், மூணாவது கிராஸ் ஹைபிரிடைசேஷன் அமங் த செலக்டட் பேரண்ட்ஸ், நாலாவது செலக்ஷன் அண்ட் டெஸ்டிங் ஆஃப் சுப்பீரியர் ரீகாமினன்ஸ், அஞ்சாவது டெஸ்டிங், ரிலீஸ் அண்ட் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் நியூ கல்டிவர்ஸ். ஸோ இங்க கல்டிவர்ஸ் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா உங்களுக்கு நம்ம வெரைட்டி, நியூ வெரைட்டியை தான் கல்டிவர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இப்ப பார்க்கலாம். பிக்சர் கலெக்ஷன் ஆஃப் வேரியபிலிட்டி. கரெக்ஷன் ஆஃப் வேரியபிலிட்டினா என்ன? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி இருக்கும். அரிசினா பொன்னி, சம்பா, 5008, 5050 அப்படிலாம் சொல்றாங்க. அதே மாதிரி கோதுமையிலையும் நிறைய வெரைட்டி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்பீசிஸ்ன்னு எடுத்தீங்கன்னா எதுல நியூ வெரைட்டி கொண்டு வர போறீங்களோ, ஜெனட்டிக்கலி நியூ ஜெனட்டிக் வெரைட்டி கொண்டு வர போறீங்களோ, அதுல இருக்க எல்லா வெரைட்டியும் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா ஹை ஈல்டு அண்ட் நியூட்ரிஷன் குவாலிட்டி அதிகமா இருக்க மாதிரி, டிசீஸ் ரெசிஸ்டன்ட் இருக்க மாதிரி பிளான் வேணும். அப்ப எல்லா வெரைட்டியும் எடுத்து வச்சாதான் நமக்கு தெரியும். ஆனா ஒரு ஸ்பீசிஸ் தான். Genetic variability is the root of any breeding program. In many crops, pre-existing genetic variability is available from wild relatives of the crop. So wild relatives-na அதுவாவே நேச்சுரலா உருவாகும் போது இருக்கிறது தான் wild varieties. அதுலயே variability இருக்கும். Collection and preservation of all the different wild varieties, species and relatives of the cultivated species followed by their evaluation for their characteristics is a prerequisite for effective exploitation of natural genes available in the populations. So wild varieties-ங்கிறது நேச்சுரலா இருக்கிறது, அவங்க ரிலேட்டிவ்ஸ், கல்டிவர்ஸ், இதெல்லாம் என்ன பண்றோம், காடுகள்ல இருந்து இல்ல ஆல்ரெடி இருக்கிறத கலெக்ட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ப்ரீ ரிக்வெஸ்ட்னா அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு ஜெனட்டிக் நியூ ஜெனட்டிக் வெரைட்டியை தயாரிக்கிறதுக்கு, கண்டுபிடிக்கிறதுக்கு. The entire collection of plants or seeds having all the diverse alleles for all genes in a given crop is called germplasm collection. So ஒரு மேங்கோ இருக்குன்னா மேங்கோவோட எல்லா வைல்ட் வெரைட்டியும் நீங்க கலெக்ட் பண்ணி அது சீட் ஃபார்ம்லயோ பிளான்ட் ஃபார்ம்லயோ நீங்க கலெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா மேங்கோ ட்ரீனா ட்ரீயை கலெக்ட் பண்ணி வைக்க முடியாது, ஆனா அதோட சீட்ஸை கலெக்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ அதோட சீடு கொட்டைகளை கலெக்ட் பண்ணி வைக்கும் போது அது என்னென்ன வெரைட்டி அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கிட்டோம்னா நம்மகிட்ட எல்லா வெரைட்டியோட ஜெனட்டிக் வேரியபிலிட்டியும் இருக்கு. அதை வந்து ஜெர்ம்பிளாசம் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இவாலுவேஷன் அண்ட் செலக்ஷன் ஆஃப் பேரண்ட்ஸ். இப்ப எல்லா வெரைட்டியும் கலெக்ட் பண்ணியாச்சு. இதுல புளிச்ச மாங்காய் எனக்கு வேணாம், நாறு உள்ள மாங்காய் வேணாம், பல்லுல நாறு சிக்கும், கடிச்சா அல்வா மாதிரி மென்னு திங்கணும், ஸ்வீட்டா இருக்கணும், அப்படி இருக்க மேங்கோ தானே கேக்குறாங்க எல்லாரும், மாசா ஸ்லைஸ்ன்னு அந்த மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு ஓகேங்களா. இந்த ஜெர்ம்பிளாசம் இஸ் இவாலுவேட்டட். ஜெர்ம்பிளாசம்னா நீங்க கலெக்ட் பண்ண எல்லா வெரைட்டியும் இவாலுவேட் பண்ணுங்க, மதிப்பிடுங்க. So as to identify plants with desirable combination of characters. So எதுல வந்து உங்களுக்கு desirable combination of characters அப்படி இருக்கிறதுங்கிறத உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். The selected plants are multiplied. நல்ல அட்வான்ஸ்டு கேரக்டர், டிசைரபிள் காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கிற பிளான்ட்ஸை மல்டிப்ளை பண்ணணும். அண்ட் யூஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் ஹைபிரிடைசேஷன்.
Few lines are created wherever desirable and possible. So நமக்கு தேவையான இடத்துல முடிஞ்ச இடத்துலலாம் நமக்கு பிடிச்ச குவாலிட்டி உள்ள பிளான்ஸை பியூர் லைன்ஸா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் தான் ஹைபிரிடைசேஷன் பண்ண போறோம். இப்போ கிராஸ் ஹைபிரிடைசேஷன் அமங் த செலக்டட் பேரண்ட்ஸ். ஸோ டூ டிஃப்ரெண்ட் பிரீட்ஸை கிராஸ் பண்ண போறாங்க வெரைட்டியை. The desired characters have very often to be combined from two different parents. Two different plants அப்படின்னா two different variety நீங்க நம்ம எடுத்துக்கணும். சேம் ஸ்பீசிஸ் தான். For example, high protein quality of one parent may need to be combined with a disease resistant from another parent. So ஒரு parent high quality protein ப்ரொடியூஸ் பண்றான், அது நமக்கு வேணும். அப்படிப்பட்ட சீடு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா புரோட்டீன் ஹை குவாலிட்டியில இருக்கு. ஆனா அந்த பிளான்ட்டுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை. அப்ப அந்த பிளான்ட் என்ன பண்ணணும்? டிசீஸ் ரெசிஸ்டன்ட் உள்ள அனதர் பேரண்டோட கிராஸ் பண்ணணும். அப்ப கிராஸ் பண்ணி வர பிளான்ட்டுக்கு ரெண்டு கேரக்டரும் கம்பைண்டா இருந்துச்சுன்னா we are lucky. Okay, this is possible by cross hybridizing the two parents to produce hybrids that genetically combine the desired characters in one plant. ஒரே பிளான்ட்ல ரெண்டு கேரக்டரையும் கொண்டு வந்துடலாம். This is a very time consuming and tedious. Tediousna slow process, since the pollen grains from the desirable plant chosen as male parent have to be collected and placed on the stigma of the flowers selected as female plants. So male plantல இருந்து pollen grain எடுக்கணும். அது ஹை குவாலிட்டி புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு வச்சுக்குவோம். டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட் ஃபீமேல் பிளான்ட்டோட ஸ்டிக்மால கொண்டு போய் வைக்கணும். அதனால இது ஹைலி டைம் கன்சியூமிங் ப்ராசஸ், ஸ்லோ ப்ராசஸ். In chapter 2, details on how to make crosses have been described, and the sexual reproduction in flowering plants, the chapter 2. Okay. Also, it is not necessary that the hybrids do combine the desirable characters. இந்த இடத்துல புரிஞ்சுங்க, நான் நினைக்கிற கேரக்டர் அங்க கம்பைன் ஆகி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எக்ஸ்பிரஸ் ஆனா சக்சஸ், ஆனா அது நடக்கணும்னு அவசியம் இல்லை. யூஸ்வலி ஒன்லி 1 in few hundreds to 1,000 crosses shows the desirable combination. நூத்துக்கணக்கான கிராசஸ் இல்ல தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆயிரக்கணக்கான கிராசஸ் பண்ணீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். அப்போ எவ்வளவு டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் இது, எத்தனை வருஷங்களாகும் ஒரு சக்சஸ்ஃபுல் வெரைட்டியை கொண்டு வர. Next, selection and testing of superior recombinants. This step consists of selecting among the progeny of the hybrids those plants that have the desired character combination. So இப்ப select பண்றோம். desired character combination வந்துருச்சு அப்படின்னா அதை செலக்ட் பண்ணீங்க. The selection process is crucial to the success of the breeding objectives. And breeding objectives என்ன அர்த்தம்? ஹை குவாலிட்டி இருக்கணும், டிசீஸ் ரெசிஸ்டன்ட் இருக்கணும், டாலரண்ட் டு என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கணும். அதெல்லாம் தான் நமக்கு desired character combination. The selection process is crucial to success of the breeding objectives and required careful scientific evaluation of the progeny. Scientific evaluation with proof ஓட நீங்க சொல்லணும் இது எந்த மாதிரி நமக்கு அட்வான்டேஜ் கேரக்டர்லாம் இருக்கு அப்படின்னு. This step yields plants that are superior to both the parents. So male and female parent இருக்கும், ரெண்டை விட superior-ஆ இருக்கணும். Very often more than one superior progeny plant may become available. These are self-pollinated. இப்போ உங்களுக்கு ஹை குவாலிட்டி உள்ள பிளான்ட், சூப்பர் பிரீடு கிடைச்சிருச்சு, சூப்பர் வெரைட்டி கிடைச்சிருச்சு, பேரண்ட்டை விட சுப்பீரியர் குவாலிட்டி உள்ள பிளான்ட் கிடைச்சிருச்சு. அதை நீங்க செல்ஃப் பாலினேட் பண்ணி செவரல் ஜெனரேஷனுக்கு செல்ஃப் பாலினேட் பண்ணும்போது உங்களுக்கு பியூர் லைன்ஸ் வரும், ஹோமோசைகோசிட்டி வரும். ஸோ தட் த கேரக்டர் வில் நாட் செக்ரிகேட் இன் த ப்ராஜெனி. ஸோ ரிப்பீட்டடா செல்ஃப் பாலினேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீங்க கொண்டு வந்த அந்த ஹை குவாலிட்டி, டிசீஸ் ரெசிஸ்டன்ட் இதெல்லாம் லாஸ் ஆகாம கண்டினியூவா நம்ம அடுத்தடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகலாம். இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேரண்ட் 1, பேரண்ட் 2, இவன் மேல் பேரண்ட், இவன் ஃபீமேல் பேரண்ட். இவனுக்கு டிசீஸ் ரெசிஸ்டன்ட் இருந்துச்சு, இவனுக்கு ஹை ஈல்டிங் வெரைட்டி இருந்துச்சு. இதை ரெண்டையும் கிராஸ் பண்ணி ஆஃப் ஸ்பிரிங்ஸ் வந்துச்சு, நியூ வெரைட்டி. இந்த நியூ வெரைட்டிக்கு டிசீஸ் ரெசிஸ்டன்ட்டும் வந்துருச்சு, ஹை ஈல்டும் வந்துருச்சு, அதிகமான குவாலிட்டியில அதிகமான விளைச்சலும் வந்துருச்சு. இப்ப இந்த ரெண்டு கேரக்டரும் கம்பைண்டா இருக்கு நியூ வெரைட்டில. இப்ப திருப்பி இது கேமிட் ஃபார்மேஷன் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த ரெண்டு வெரைட்டியும் செப்பரேட் ஆகி போயிடும்.
அதனால ரெண்டு வெரைட்டியும் ஒரே பிளான்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இனிமே கிராஸ் பாலினேஷன் பண்ணக்கூடாது. இனிமே ரிப்பீட்டட் செல்ஃப் பாலினேஷன் பண்ணாதான் நமக்கு அந்த ஹை குவாலிட்டி டிசீஸ் ரெசிஸ்டன்ட் கொண்டு வந்த கம்பைன் பண்ணி வச்ச கேரக்டர் லாஸ் ஆகாது. அதனாலதான் செலக்ஷன் பண்ணினதுக்கு அப்புறம் சக்சஸ்ஃபுல்லா நீங்க நல்ல வெரைட்டி சுப்பீரியர் வெரைட்டி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த சுப்பீரியர் வெரைட்டியை ரிப்பீட்டட் செல்ஃப் பாலினேஷன் பண்ணணும். இல்லைன்னா நீங்க கொண்டு வந்த கம்பைன் பண்ண ரெண்டு கேரக்டர்ல இல்ல மூணு கேரக்டர்ல ஏதாவது கேமிட் ஃபார்மேஷன் அப்ப லாஸ் ஆகிட வாய்ப்பு இருக்கு. திருப்பி வேற பிளான்ட்டோட கிராஸ் testing, release and commercialization of new cultivars. The newly selected lines are evaluated for their yield and other agronomic traits of quality. Agronomic na agriculture practice. தண்ணி விடுவாங்க, நாத்து நடுவாங்க, அப்புறம் ஈல்ட் அந்த கடைசியா களை வெட்டுறது அதெல்லாம் இருக்குல்ல, எல்லாம் சேர்ந்தது அக்ரானமிக் பிராக்டிசஸ் வந்துடும். அக்ரானமிக் ட்ரைட்ஸ் ஆஃப் குவாலிட்டி, டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்க ஃபைனலா கடைசியா செலக்ட் பண்ண வெரைட்டி லைன்ஸ்னா வெரைட்டில இவாலுவேட் பண்ணணும். This evaluation is done by growing these in the research field. முதல்ல நீங்க அதை ரிசர்ச் ஃபீல்ட்ல வளர்க்கணும். ரிசர்ச் ஃபீல்டுங்கிறது அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல இருக்கலாம், இல்ல ஒரு கம்பெனிஸ் ரிசர்ச் ஃபீல்டு வச்சிருப்பாங்க. அண்ட் ரெக்கார்டிங் their performance under ideal fertilizer application. ஸோ நம்ம வந்து ஃபர்டிலைசர் அப்ளிகேஷன் போட்டு அது எப்படி நல்லா வளருதா அப்படிங்கறத செக் பண்ணணும். இரிகேஷன்னா வாட்டரிங், இரிகேஷன்னா தண்ணி விடுறது, அண்ட் அதர் கிராப் மேனேஜ்மெண்ட் பிராக்டிசஸ், இது எல்லாத்துக்கும் அது ஒத்து போதா பார்க்கணும். The evaluation in research field is followed by testing the material in farmers field. இப்போ ரிசர்ச் ஃபீல்ட்ல நீங்க செக் பண்ணிட்டீங்க, அடுத்து ஃபார்மர்ஸோட ஃபீல்ட்ல அதை வளர்த்து பார்க்கணும் நார்மலா. For at least 3 growing seasons at several locations in the country. வேற வேற ஸ்டேட்ல வேற வேற இடத்துல 3 growing சீசனுக்கு அதை வளர்த்து பார்க்கணும். Representing all the agroclimatic zones where the crop is usually grown. The material is evaluated in comparison to the best available local crop cultivar, a check or reference cultivar. So இப்போ வந்து நம்ம பெஸ்ட் அவைலபிள் லோக்கல் கிராப்போட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஆல்ரெடி அந்த ஏரியால பெஸ்ட் லோக்கல் கல்டிவர் அப்படிங்கிற வெரைட்டி இருப்பான். இவங்க கண்டுபிடிச்ச வெரைட்டியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எது பெஸ்ட்ங்கிறத சூஸ் பண்ண வசதியா இருக்கும். கடைசியா, இந்தியா இஸ் மெயின்லி அன் அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி. அக்ரிகல்ச்சர் அக்கௌண்ட்ஸ் ஃபார் அப்ராக்சிமேட்லி 33% ஆஃப் இந்தியாஸ் ஜிடிபி. கொஸ்டின் கேட்பாங்க, நீட் கொஸ்டின். அண்ட் எம்ப்ளாய்ஸ் நியர்லி 62% ஆஃப் பாப்புலேஷன். 62% ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷனுக்கு அக்ரிகல்ச்சர் தான் வேலை வாய்ப்பு கொடுக்குது. After India's independence, one of the main challenges facing the country was that of producing enough food for the increasing population. So இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது, அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபுட் சப்ளை கொடுக்கறது தான் நமக்கு மிகப்பெரிய சேலஞ்சா இருந்துச்சு. As only limited land is fit for cultivation. இந்தியால வந்து கொஞ்சம் லேண்ட் தான் அக்ரிகல்ச்சருக்கு இருக்கு. India has to strive to increase yield per unit area from existing farmland. இருக்கிற அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல yield அதிகப்படுத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம். The development of several high yielding varieties of wheat, கோதுமை and rice in the mid 1960s as a result of various plant breeding techniques led the dramatic increase in food production in our country. So நமக்கு வந்து முதல்ல பஞ்சமே வந்துச்சு. 1960ஸ்க்கு முன்னாடி பஞ்சம் வந்துருச்சு. சாப்பாடுக்கு வழி இல்ல, ரேஷன் கடையில போய் தான் எல்லாருமே வாங்கி சாப்பிட்டாங்க, அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா விளைச்சல் இல்ல அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பிளான்ட் ப்ரீடிங் டெக்னிக்ஸ் யூட்டிலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய ஈல்டு ரொம்ப மல்டி ஃபோல்டு இன்க்ரீஸ் ஆனிச்சு. திஸ் phase is often referred to as green revolution. ஃபிகர் 9. அந்த மாதிரி நம்ம ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணோம்ல, விளைச்சல் அதிகப்படுத்தணும் இல்லையா, அந்த பீரியட் மிட் 1960s, அதுக்கு பேரு கிரீன் ரெவல்யூஷன். So figure 9.3 represents some Indian hybrid crops of high yielding variety. இதுல வந்து பாத்தீங்கன்னா மெய்ஸ், வீட், கார்டன் பீ, இந்த மூணும் பிக்சர்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, சோனாலிகா வெரைட்டி பேர் இருக்குது பாருங்க, HD1553 சோனாலிகா. 1967 கண்டுபிடிச்சாங்களாம். ஓகே, இது P1542, இந்த வெரைட்டி நேம் எழுதிருக்காங்க. ஓகே, ஸோ வீட் அண்ட் ரைஸ் இதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட் வீடியோல நம்ம பார்த்து நெக்ஸ்ட் பார்ட் வீடியோல நம்ம இந்த சாப்டர் முடிச்சிருவோம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. சி யூ ஆல். தேங்க்யூ.